கோவை மாநகராட்சி கூட்டத்தில் தலைவர்களின் புகைப்படங்களை வைப்பது தொடர்பாக திமுக காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று தொடங்கியது. கூட்ட அரங்கில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. இதனை பார்த்த திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படமும் உள்ளே வைக்கப்படும் என்று போர்க்கொடி தூக்கினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் புகைப்படத்தையும் உடனடியாக மாட்ட வேண்டும் என்று கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர். உடனே மாநகராட்சி ஆணையர் ரவி தேஜா சட்ட விதிகளின்படி முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படங்களை அரசு மற்றும் மாமன்ற வளாக கட்டமைப்புக்குள் வைக்கலாம் என்று அரசாணை உள்ளது என்றார். முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர் மற்றும் மு.க.ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்களை மாமன்ற வளாகத்திற்குள் மாட்டிக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மேயர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஆட்சியாளர் ஆணையாளர் அவர்களையும் அந்த காமிச்ச பாருங்க, முன்னாள் முதலமைச்சர்கள் என்றுதான் இருக்குது. ஆகவே காமராஜர் படத்தை வைக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்த விடமாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். உடனே நமது மரியாதைக்குரிய ஆட்சியாளர் ஆணையாளர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு காமராஜர் படத்தை வாங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் ஆணையாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் மரியாதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.